ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 1/5/2024 50/50 FF 94க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் போல் ரொம்ப சிம்பிளாக ரிசல்ட்டை வச்சு தான் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ஸிங் சீரியல் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு சீரியல் நம்பர்ஸில் மிஸ் ஆகிருந்துச்சின்னா அதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர். அது என்ன சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர். இது நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே, அதாவது நம்மளுடைய ஏபிசி போர்டுக்குள்ளே கண்டினியூஸாக நம்மளுக்கு மாறி மாறி கிடைக்கும். ஆனால் ஒரு சில டைம் இந்த நம்பர்ஸ் மிஸ் ஆகும். அதை தான் நம்ம சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மிஸ்ஸிங் சீரியல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ராவுக்கான போர்டு சான்ஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது, போர்டை பொறுத்த வரைக்கும் 7 மட்டும் கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான மிஸ்ஸிங் நம்பரில் நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கு 7 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் இங்கே போர்டு கொடுத்துருக்கேன், வேணுன்னா நீங்கள் ஆளில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆள் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம 7 தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இப்போ இந்த 7 நம்மளோட ரிசல்ட்டுக்குள்ளே எப்படிலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே நான் இந்த 485ன்னு சொல்லிட்டு 485லேருந்து ஃபுல் போர்டுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட்டு போன வாரம் நம்மளுக்கு 552. அதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5000552. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்திங்கன்னா 020. அதுக்கு முந்தின புதன்கிழமை 948ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட். இங்கே நம்ம 485லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 243. இதில் கவனிங்க, நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியல் நான் கொடுத்துருக்க 7 இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு 2 4 3 4 8 5. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 7 இல்லை, மிஸ்ஸிங். அதேமாதிரி 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு நம்மளுக்கு மிஸ்ஸு தான். அதுக்கடுத்து அதாவது இந்த 485க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 690. இதோட ஃபுல் ப்ரைஸ் 295. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 295 690. இதுலேயும் நம்மளுக்கு 7 மிஸ்ஸிங். 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் 7. இந்த 690க்கு அப்புறம் நம்மளுக்கு 928 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 738 928. இதில் நம்மளுக்கு ஏபிசி போர்டில் 928. இங்கே நம்மளுக்கு 7 மிஸ்ஸிங். இங்கே 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு 7 கிடச்சிருக்கும். இப்போ 928க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 861. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 209. இதில் நம்மளுக்கு 209 861. ஏபிசி போர்டில் நம்மளுக்கு சேம் தான், நம்மளுக்கு இன்னமும் 7 கிடைக்கல. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு இந்த ட்ராவில் இல்லை. இப்போ 861க்கு அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 834. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 263. இதில் நம்மளுக்கு 263 834 7 மிஸ்ஸிங். 2 போர்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான், மிஸ்ஸிங். இப்போ 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 கிடையாது. 2 போர்டில் நம்ம ஒரே ஒரு தடவை நம்மளுக்கு 7 வந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 150. இதோட ஃபுல் ப்ரைஸ் 813. ஸோ இங்கே நம்மளுக்கு 813 150. 2 போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் தான், ஏபிசி போர்டில் சேம் தான். ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நம்மளுக்கு 7 கிடைக்கல. இப்போ 150க்கு அப்புறம் பார்ப்போம். 256. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 506 256. இதில் நம்மளுக்கு 506 256 7 மிஸ்ஸிங். 2 போர்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான், இங்கே நம்மளுக்கு இது மிஸ்ஸிங் 7. இப்போ 256க்கு பார்ப்போம். 256க்கு அப்புறம் நம்மளுக்கு 948. இதோட ஃபுல் ப்ரைஸ் 744 948. இதில் நம்மளுக்கு ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 948 7 மிஸ்ஸிங். இங்கே நம்மளுக்கு இதில் 7 ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபுல் போர்டில் நம்மளுக்கு 2 தடவை 7 கிடச்சிருச்சு. ஆனால் நம்மளோட ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நம்மளுக்கு கண்டினியூஸாக 7 கிடைக்கல. இப்போ நம்மளுக்கு 948க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 020. ஃபுல் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 239020. இங்கே 239020. 7 சேம் தான், மிஸ்ஸிங்.
இங்கே 2 போட பொறுத்த வரைக்கும் இங்கே மறுபடியும் நம்மளுக்கு 7 இங்கே இல்லை. கடைசியாக நம்மளுக்கு போனவன் ரிசல்ட் வந்து 552. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 500552. இதில் நம்மளுக்கு 500552 7 மிஸ்ஸிங். 2 போட பொறுத்த வரைக்கும் சேம் தான், மிஸ்ஸிங் 7. ஸோ 7 இது வரைக்கும் வரவே இல்லை நண்பா. ஏபிசி போட பொறுத்த வரைக்கும் 7 இல்லவே இல்லை. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பரை 7 கொண்டு வந்திருக்கேன். எது அதிகப்படியாக மிஸ் ஆகுதோ அது நம்மளுக்கு ஏ போர்டில் வரும், அப்படி இல்லைட்டுன்னா அது நம்மளுக்கு சி போர்டில் கிடைக்கும். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு போகிறதுனால நான் இங்கே ஏ போர்டுன்னு கொடுத்துட்டேன். வேணுன்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம், அல்லது நீங்கள் சி போர்டில் கூட எடுத்துக்கலாம். 7 தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் பெய்ட்ஸுகளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசல்ட்லேருந்தே எடுத்துடலாம். அதாவது நம்மளுக்கு ஃபுல் போர்டில் அங்கே கிடச்சிருக்க இந்த 7382, அதுக்கடுத்து கிடச்சா நம்மளுக்கு 744. ஸோ இதை நம்ம வந்து கெஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதை நம்மளுடைய ஜி ஈக்குவல் டு நம்ம இதில் வந்து நம்ம பெய்ட்ஸை உருவாக்கலாம். அப்போ அந்த ட்ராவுக்கான பெயிர்னு பார்த்தீங்கன்னா 7378 74. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெயர் நண்பா. 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் 73 74 78ன்னு கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ 7 நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஏபிசி போர்டில் கிடைக்கட்டாலும் நம்மளுடைய ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 கிடச்சிக்கிட்டு இருக்குது. 2 தடவை கிடச்சிருக்கு. இங்கே 7382, இங்கே 744 கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஏபிசி போர்டுக்குள்ளே வர்றதா இருந்தால் இதில் வந்து பெய்ட்ஸ் போட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பெய்ட்ஸை இங்கிட்டிருந்து உருவாக்கியிருக்கோம். 73 வச்சு ஒரு பெயரும், 78 வச்சு ஒரு பெயரும், அதேமாதிரி 74 வச்சு ஒரு பெயரும் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது இப்போ உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் இந்த ஸ்கிப்ட் கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு அப்புறம் உங்களுடைய கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடணும்னா சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி புதன்கிழமை 1/5/2024 50/50 FF94க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.